எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் 19ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம பயணிக்க போகிறோம். எப்படி 19ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்னா, 19th செஞ்சுரியில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் செட்டிநாடு ஏரியாவிலெல்லாம் கட்டக்கூடிய பில்டிங்ஸ் ஏன் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த பேஸ் பண்ணி இப்போவும் நம்ம அந்த பில்டிங் மாதிரி கட்ட முடியுமா, அதில் உள்ள நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே கட்டிடக்கலையினாலே ஒரு கெத்து தாங்க. அதாவது என்ன வகையான எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம பாரம்பரியத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியத்துவம் அதிகமாகவே நம்ம கொடுப்போம். அந்த வகையில் தான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் பக்கத்தில் உள்ளது எல்லாமே செட்டிநாடு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏரியாவில் அதிகப்படியான தமிழ் மூவிஸும் சரி அதர் மூவிஸும் சரி நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன் இவ்வளவுலாம் இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய கட்டிடக்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த செட்டிநாடு பில்டிங் தாங்க. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த கானாடுகாத்தான் பள்ளத்தூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் அதிகமாக இந்த செட்டிநாடு பில்டிங் நம்ம தென்படுறதை நம்ம பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் நம்ம கலைத்தூண் முக்கியமாக திண்ணை வச்சு கட்டுறது, டீக்கோட்டு பயன்படுத்துறது, மெயின் டோருக்கு தீக்கு போடுறது, இதெல்லாம் அதனுடைய பேஸ் பண்ணி தான் நம்ம கட்டடத்தை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டடம்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் அதிகப்படியான இந்த கட்டிடங்கள்லாம் நம்ம கட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா, இப்போ எப்படி சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, கம்பி இந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு கட்டுறோமோ, அந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் சுண்ணாம்பு, கருப்பட்டி, கடுக்கான் இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 3 மெட்டீரியலையும் சேர்த்து செக்கில் நல்லா அரைச்சிவிட்டு அந்த முட்டையின் வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சக்கரு வேறு எதுக்காவது உபயோகப்படுத்திட்டு அந்த முட்டையின் வெள்ளைக்கரைகளை சேர்த்து ஒரு கலவை போல் ரெடி பண்ணி அந்த கலவையைத்தான் நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு சாந்தா சிமெண்டா அந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பொலிவுத்தன்மையாக இருந்தாலும் சரி, அந்த மொசைக்கு தன்மையாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு கலைத்தூண் மிக்க ஆர்ச்சு அந்த மாதிரி வடிவமாக இருந்தாலும் சரி, அதனுடைய செட்டிநாடு டைல்ஸ்னாலே ஒரு ஃபேமஸ். பக்கத்தில் ஆத்தங்குடி இல்லை இன்னமும் ட்ரெடிஷ்னல் மாறாமல் விரும்புகிறவங்களுக்கு அந்த டைல்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா, அந்த இதை சின்ன பங்களா பெரிய பங்களா அப்படின்னு அந்த செட்டிநாடு ஏரியாவில் பிரிப்பாங்க. அந்த சின்ன பங்களாவே நீளம் அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 அடி நீளமும் 120 அடி அகலமும் இருக்கும். இது சின்ன பங்களா. அப்போ பார்த்துக்கங்க அந்த பங்களாவுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு. பெரிய பங்களான்னு சொல்ல போனோம் அப்படின்னா, அது குறைஞ்சபட்சம் 60 அடி நீளமும் 200 அடி நீளத்துக்கும் குறையாமல் இருக்கும். இதனுடைய செட்டிநாடுடைய ஏரியாக்கள் அமைப்புகள்லாம் எப்படின்னா, ஒரு தெருவில் ஆரம்பித்தா அந்த வீடு அடுத்த தெருவில் தாங்க முடியும். பெரும்பாலுமே அந்த காலகட்டத்தில் பேங்கிங் பர்பஸ்க்காண்டி இன்றைக்கி இந்தியன் பேங்காக இருந்தாலும் சரி, ஐஓபி பேங்காக இருந்தாலும் சரி, செட்டியார் சமூகத்தினர்னால தான் இன்றைக்கி அந்த பேங்கெல்லாம் நமக்கு கிடச்சிது. அந்த பேங்குக்காண்டி தான் இப்போல்லாம் திண்ணை வச்சு தன்னுடைய பிஸ்னஸ்க்காண்டி டெவலப்மெண்ட்டுக்காண்டி அந்த செட்டிநாடு ஏரியாவிலலாம் கட்டினாங்க. இன்றைக்கி அந்த ஃபவுண்டேஷன்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இடத்த லொக்கேஷனை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிராவல் ஏரியாவில் தான் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த ஏரியாவிலலாம் இந்த மாதிரி பில்டிங் நமக்கு இருக்கும். சிங்கிள் ஸ்டோரிங் பில்டிங்கு, மல்டி ஸ்டோரி பில்டிங்கு இந்த மாதிரி 1 or 2 பில்டிங்கில் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் அந்த காலத்திலே லிஃப்ட்டு, பாத்ரூமு இந்த வசதியெலாம் வச்சு அந்த பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்கலாம். பார்த்துக்குங்களேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேன் இல்லாமல் சம்மரில் இருக்க முடியுமா? அந்த வீட்டில் ஃபேன் இல்லாமல் சம்மரில் நம்ம இருக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த கிராஸ் வெண்டிலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த வீட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு எண்டுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எண்டு தெளிவாக தெரியும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிச்சனில் நின்று ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோப்பில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா, யாருப்பா என்னப்பா அப்படின்னோம்னா
அந்த பேச்சு இருக்குன்னு சரி பற்றியில் அந்த காற்று மூலமே ஃப்ரீக்குவென்சி மூலமாக வந்து என்ன பேசுகிறோம் என்ன சவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும். அதிகப்படியான ரூமு வச்சு இதெல்லாம் வந்து அந்த செட்டிநாடு ஏரியாவில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு தமிழ் மூவியில் நிறையா மூவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பில்டிங் எல்லாம். இதனுடைய எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரி வகையான பில்டிங் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த சுதந்திர அடைமுறதுக்கு முன்னாடி இந்த செஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெட்டீரியல்ஸு எல்லாமே எங்கே வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மியான்மர் பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு ஆசியா பக்கட்டும் ஐரோப்பா பக்கட்டும் அதிகப்படியான கண்ணாடி இந்த பர்மா தேக்கு முழுக்கமாக முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய தூண்களாக இருக்கட்டும் பாறைகளாக இருக்கட்டும் அழகு பொருட்களாக இருக்கட்டும் அப்போவே வந்து இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி ஒரு பில்டிங் கட்ட முடியுமா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியப்படலாம். அந்த சன்ஷேடெல்லாம் வந்து அதிக வெயிட்டெலாம் தாங்காமல் ஒரு கர்வேச்சர் கொடுத்துட்டு ஜிஐ மெட்டீரியலாகவும் இரும்பு மெட்டீரியலாகவும் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ மெய்டன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சன்ஷேடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும், காம்பவுண்ட் வால் டேமேஜ் ஆகிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் மெத்தடெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குது செம்பரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செம்பரக்கல்ல தான் வந்து வச்சு இந்த கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஹாலோ பிளாக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதனுடைய சைஸ் நார்மலாக 1 அடி 1.5 அடி நீளம் 7 இன்ச்சு 6 இன்ச்சு அகலம் இப்படி தான் இருக்கும். அப்போது உள்ள செம்பரக்கல் சைஸ் எல்லாம் அப்படின்னா 2 அடிக்கு நீளத்துக்கு குறையாமல் வெயிட்டுக்கு ஏற்றாப்புல அது ஒரு அச்சா வந்து கிராவல் மண்ணில் தான் வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திரு அண்ணாமலை சார் அவங்கன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி நிறுவனர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக தான் நமக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியே கிடச்சிச்சு. அவங்க மூலமாக தான் 1912ஆம் நூற்றாண்டில் கட்டினது. இன்றைக்கும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃப்ரெண்டிலே பாருங்கள் அப்போவே கேண்டில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரிலாம் அந்த ஆர்ச்சு என்ட்ரன்ஸு அந்த கம்பி வேலிகள் முகப்பு தோற்றம்லாம் அப்பா என்ன கம்பீரம் பார்த்தீங்களா. சொல்லிக்கிட்டே போகலாம். செட்டிநாடுனாலே வந்து ஒரு தனி கெத்து தாங்க. அந்த மாதிரி பில்டிங் அமைப்புகள்லாம் வந்து பக்காவாக இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி பில்டிங்லெல்லாம் வாஸ்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்து பயன்படுத்தியிருப்பாங்க. வாஸ்துனா ஒன்றும் கிடையாது, நம்ம காலண்டர் பின்னாடி திருப்பி பார்ப்போம்ல, மனையடி சாஸ்திரம் இத்தனடி எனக்கு ஃப்ரண்டில் வேணும் இத்தனடி பேக்கில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, அதுதாங்க. அந்த பார்க்கும்போது அந்த குழி முரிசல்னு சொல்லக்கூடிய இத்தனை குழி 5 குழியில் இடத்த கட்டியிருக்காரு, 10 குழியில் இடத்த கட்டியிருக்காரு, ஒரு 15 குழியில் இடத்த கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மனையடி சாஸ்திரம் கால்குலேஷன்லாம் இருக்கும். இது வந்து என்ன அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அழகாக வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஊர்வனிக்கரை அமைச்சு ஒரு திடல் மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு விசேஷ காலகட்டத்தில் வந்து என்னென்னலாம் திண்ணை வச்சு கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மெயின் ஹால் முக்கியமாக இருக்கும், ஒரு டைனிங் ஹால் கேட்பாங்க, ஒரு முற்றம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் வந்து வர்றதுக்கு இது பண்ணுவாங்க. இந்த கரண்ட்டுலாம் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இருக்காது, பெரும்பாலும் ஒயரிங் வந்து இப்போ அங்கங்கே 1-2 லைட்டு எரிய விடுறதுக்காண்டி வந்து வெளித்தோட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. இன்றும் செட்டிநாடு பில்டிங் வந்து பழமை மாறாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. எதனால் அப்படின்னா அதனுடைய கலை ரசிப்பு தன்மை அப்படிங்கிறது தாங்க. ஒவ்வொரு பில்டிங்குமே எப்படி இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து கட்டி முடிக்கிறோமோ அதனுடைய பராமரிப்பும் ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் செட்டிநாடு பில்டிங் வந்து பராமரிப்பு இருக்கிறதுனால தான் அதை வியப்பாக டூரிசமாக நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.